ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சட்டுப்புட்டுன்னு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது ரெண்டுத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாசனை பொருட்கள் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு இதெல்லாம் நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பச்சை மிளகா அதனால் 4 எடுத்துருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க. 300 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான பொருட்களெல்லாம் இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த பிரியாணி நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் போதும். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சு 3 குழிக்கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் நான் 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இதனால் சுருள் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ஏன் நல்லா வதக்கணும் அப்படின்னாக்கா பிரியாணி சீக்கிரமாக கெட்டு போகாது, நம்மளால் கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட முடியும். அதுக்காக தான் அதோட ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுருள வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பிரியாணியில் நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணாமல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கலர், அந்த மசாலா இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெய் என்ன பண்ணோன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். கலர் நமக்கு நல்லா கொடுக்கும். நம்ம கலர் ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை. அதனால தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க இந்த பிரியாணி. நீங்கள் இப்போ நான் சொல்கிற ப்ரொசீஜரில் பண்ணிங்கனாக்கா குழையாமல் அடி பிடிக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க கூட இந்த பிரியாணியை அழகாக செஞ்சு முடிக்கலாம், நல்லாவே வரும். கொத்தமல்லியையும் புதினாவையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நான் லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம், உப்பு தேவைப்படுறாது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சில பிரியாணிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் நல்லா காரசாரமாக இருக்கும், ஆனால் கறி உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் போட்டுட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பிரட்டிட்டு தண்ணி ஆட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் சிக்கனில் இறங்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம். விசில் போடலை, சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் பாதி வெந்திருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ மசாலா எல்லாமே அதில் இறங்கியிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம போட்ட தயிர், அதுக்கப்புறம் சிக்கனில் இருந்த தண்ணி, இது எல்லாமே எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் தண்ணி ஊற்றாமல் நான் அரிசி ஆட் பண்ணுறேன்னா, இதில் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் அரிசி ஆட் பண்ணாதீங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிரட்டிக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்றா இதுவாகிற மாதிரி பிரட்டிட்டு 1/2 கிலோ அரிசி சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிளாஸில் எனக்கு 4 டம்ளர் வந்தது.
ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணின்னு சொல்லிட்டு நம்ம குக்கரில் மெஷர் பண்ணி ஊற்றுவோம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு கம்மியாக ஊற்றிக்கிறேன் தண்ணி. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தயிர் அதுக்கப்புறம் அந்த கறியில் இருந்த தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு ஏற்கனவே இருந்தது. அதனால் ஸோ நான் 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்ததில் உப்பு எனக்கு கம்மியாக இருந்தது. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்போட அளவு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் பிரியாணிக்கு. அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். புளிப்பு வந்து செக் பண்ணி பார்த்தேன். புளிப்பு வந்துட்டு கரெக்டாகவே இருந்தது. அதனால் நான் லெமன் ஆட் பண்ணல. உங்களுக்கு புளிப்பு இல்லைன்னா நீங்கள் லெமன் அரை மூடி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதுக்கப்புறம் தயிர் இது எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தது போல். அதனால் நல்லாவே புளிப்பாக இருந்தது. அவ்வளோதாங்க. குக்கரோட மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் விட்டு இறக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக நல்லா பொலன்னு பிரியாணி நமக்கு வெந்து வந்துருங்க. கரெக்டாக இருக்கும் 2 விசில். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடி பிடிக்கலை எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.